ஏன்னா விஜய் ஷ்ரூட் பர்சன். அவரை அவ்வளவு லேசாவெல்லாம் எடை போற்ற முடியாது. அதுதான் இப்போ இவருக்கு ஒரு சேலஞ்சு. அமித்ஷாவுக்கு சேலஞ்ச் வந்து விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட், பொலிட்டிக்கல் ஷ்ரூட்னஸ். அது சொல்கிறதுன்னா வெறித்தனம் மட்டும் இல்லை, வெறித்தனத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கேம்பெயின் டயத்தில் வெறித்தனமான விஜயை பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்குறது நரித்தனமான தந்திரம். அந்த தந்திரம் உள்ள ஒரு விஜயை, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்குறோம். இதை வந்து நம்ம அமித்ஷா ஓரளவுக்கு கிராஸ்ப் பண்ணிட்டார். இந்த பையனை அவ்வளவு லேசாவெல்லாம் நம்ம டீல் பண்ணிட முடியாது அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே பிரச்சாரம் டயத்துலேயே 2 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டாங்க சிபிஐ விசாரணைன்ட்டு. அப்படி இருந்துமே கூட நீங்க பாருங்க, அவர் பண்றது வெளியே வரப்ப கார்ல அப்படியே பயங்கர ஸ்டைலா மாசாலா வந்தாரு. லாஸ்ட் பண்ணிட்டுல வந்தாரு டெல்லியில. ஸோ அங்கேயுமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவில் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சராக அங்கே டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்கே போகும்போது இப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இது பண்ண முடியும், அதிகாரம் காட்ட முடியும். ஏன்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தெரிந்து தானே வரணும், அங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இவர் பாட்டில் கண்ணா பின்னான்னு திட்டங்களை அறிவிச்சிட்டாரு. இப்போ அதெல்லாம் ஏதாவது 1-2 உடனடியாக ஆரம்பித்து வைக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது. அதுதான் யதார்த்தம். பாவம், அவரை விஜயோ இந்த தாவிக ஆட்சியோ நம்ம குறை சொல்லவே முடியாது. நிதி நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ அதனால மேலே டெல்லியினுடைய தயவு தேவைப்படுது. இப்போ அதனால் அவர் பகிச்சிக்க மாட்டார். அவங்க அதனால் கூடுதலாகவே தே கேன் எக்ஸர்ட் மோர் கண்ட்ரோல், மோர் ப்ரெஷர் ஆனம். இப்போ அதுதான் நிலைமை. இப்போ அப்படி இருக்கு. இங்கே வரும்போது இங்கே என்ன ஆகும்னா, இந்த விஜய் எந்த அளவிற்கு அவர் தனித்துவத்தை காட்டணும்னு பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. அதாவது அமித்ஷாவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு அது வசதியாக போடும். அதாவது இவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாரு அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் ஃபார் அமித்ஷா அண்ட் கம்பெனி. இல்லை இவர் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்கிறாரு, பிடிவாதமாக இருக்கிறாரு, இல்லை சில கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாருன்னா, எந்த அளவிற்கு அவர் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த அளவிற்கு அது பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுன்ட்டு வராது, இந்து வாக்காளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்ட்டு இன்டர்பிரேட் பண்ணப்படும். அது எப்படி